மிக்க மகிழ்ச்சி அப்பா. எங்கே அந்த பாசுரத்தை சற்று பாடேன், கேட்கலாம். பாடுகிறேன். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டே. அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அசுரர் ராக்கதரை இண்டை குலத்தை எடுத்து களைந்த இருடிகேசன் தனக்கு தொண்டை குலத்தில் உள்ளீர் பந்தடி தொழுது 1000 நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என் மீனே. ஆஹா ஆஹா, அற்புதம் ராமானுஜா. எத்தனை அர்த்தம் நிறைந்த தமிழ் பாசுரம். எத்தனை பேர் கொஞ்சினாலும் குழந்தைக்கு தாயின் கொஞ்சல் தனி அல்லவா? தாயின் வயிற்றிலேயே தமிழ் கேட்ட எனக்கு இது தேவாமிர்தமாக இருந்ததப்பா. இரு, உனக்கு நான் ஏதாவது கொடுக்க வேண்டும். இந்தா நெய்ப்பொங்கல், பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்தது. இதைவிட கொடுப்பதற்கு என்னிடம் வேறு ஒன்றும் இல்லை. நன்றி சுவாமிகளே. இதைவிட உயர்ந்தது வேறெதுவும் உண்டா என்ன? எப்பேற்பட்ட பிள்ளையை பெற்றிருக்கிறீர்கள் தாயே. பல வருடங்களுக்கு முன் இதே சன்னதியில் புத்திர பாக்கியம் பற்றி தாங்கள் சற்று வருந்திய போது அடியேன் சொன்னது தங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? பெருமாள் தாமதிப்பது பெறற்கரிய சத்புத்திரனை தாங்கள் பெறத்தானோ என்னவோ என்று அடியேன் சொன்னது இன்று உண்மையாகிவிட்டது, பார்த்தீர்களா? ஆமா, அன்று பெருமாளை தங்கள் வழியே சொன்னதாகத்தான் நான் எடுத்துக்கொண்டேன். மிக்க நன்றி பட்டரே. ராமானுஜன் எங்கே? காணவில்லையே. இங்குதானே நின்று கொண்டிருந்தான். பதட்டப்படாதீர்கள். இங்கேதான் கோயிலுக்குள் எங்கேயாவது இருப்பான். வெகு நாட்கள் கழித்து வந்துள்ளான் அல்லவா?